நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அபிராமியோட விஷயங்களை நாமளே அந்த பையன்கிட்ட சொல்றதா நல்லது. மத்தவங்க சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அவளோட அதிக பிரசிங்கத்தனம் தான் அவளுக்கு இருக்கிற பிரச்சனையா இருக்கும். பாக்குறவங்க எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி தான் பாக்குறா, பேசுறா. அவளை வளர்த்தது அவங்க அப்பா தானே. அவ மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பையனா இருக்கணும். அபிஷேக் கிட்ட நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து அபிராமியை பார்க்கட்டும். பொண்ணு பார்க்கறது பொறுத்து பார்க்கறதெல்லாம் நாம அப்புறம் டிஸ்கஸ் பண்றது நல்லதா? ஒருவேளை கல்யாணம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க டீட்டெயில்ஸ மத்தவங்க தெரிஞ்சுக்க வேணாம்ல. அதுவும் சரிதான். முதல்ல பொண்ணை பார்க்கட்டும். பையன் நம்பூர்ல தான் இருக்கான். இவருதான் அந்த பையன். பையன் நல்லாதான் இருக்கான். பாரு, பையன் எப்படி இருக்கான்? உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோடா, கல்யாணம் பண்ணிக்க போறது நான் இல்ல, நீதான். உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? மாப்பிள்ளை எப்படி இருக்கான் பார்த்து சொல்லுமா. எனக்கு ஓகே தான். ரொம்ப நல்ல பையன் தான். பேரும் நல்ல பேர் தான், அபிஷேக். அபிராமி அபிஷேக். அற்புதமா இருக்கு. புதுசாலி பையன். 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறதா அருண் என்கிட்ட சொன்னாமா. எஸ்ன்னு சொல்லிட்டுமா? எனக்கு தெரியலப்பா. அப்ப நோன்னு சொல்றியா? உங்க மனசுக்கு பிடிச்சத பண்ணுங்க. தயவு செஞ்சு சம்மதம்னு சொல்லுமா என் அருமை மகளே. எஸ். அபிராமி. எஸ். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷத்தை துள்ளி குதிக்கிறேனே. ஒரு நிமிஷமா, உன்னோட போனுக்கு நான் அபிஷேகோட போட்டோவை அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் போன் நம்பர் இருக்கு, அதையும் அனுப்பி வைக்கிறேன். அதெல்லாம் எதுக்குப்பா? இருக்கட்டும்மா, நீ பேசணும்னு நினைச்சுன்னா கால் பண்ணலாம்ல. இல்ல அடுத்த வாரம் வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். ஓகே. ஹலோ, அபிஷேக் தானே? ஆமா, நீங்க யாரு? என்னோட பேரு ஷில்பா. ஷில்பா? ஓகே. ஆமா, நீங்க ஏதாவது பிஸியா இருக்கீங்களா என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. துபாயில தான் ஒர்க் பண்றீங்களா? யா, இப்போ நான் ஊர்ல தான் இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் சொல்ல போறது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். நீங்க அந்த விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வந்ததா நான் கேள்விப்பட்டேன். கரெக்டா? ஆமா. மிஸ்டர் அருண் ஷெனை சொன்ன பொண்ணு தானே? எஸ். அந்த பொண்ணோட பேரு அபிராமி. சரி, இப்ப நீங்க அந்த பொண்ணை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? இல்ல, அருண் அண்ணா சொன்ன பொண்ணாச்சே, அவங்கள பத்தி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அபிஷேக். ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான் இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு இருக்கால, அவ ரொம்ப ரொம்ப மோசமானவ. மோசமானவன்னா? அருண் ஷேனாய கொஞ்ச நாளா அவ காதலிச்சுக்கிட்டு இருந்தா. சாதாரண காதல் இல்ல, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். லவ் அஃபேர் எல்லாம் இந்த காலத்துல பெரிய விஷயமே இல்லைன்னு நீங்க உங்க மனசுல நினைக்கலாம். ஏன், எனக்கும் ஒரு லவ்வர் இருக்கான். ஆனா அபிராமியோட விஷயம் சாதாரணம் இல்ல. அவளும் அருணும் காதலை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ அபிஷேக். ஹலோ.
அப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு மனைவியா வரணுமான்னு யோசனை பண்ணிக்கோங்க. ஆனா பொண்ணு பார்க்க வரேன்னு நான் அருண் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஆ, அப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நீங்களா ஒரு ஆம்பளையா ப்ரோ? நான் அதை சொல்ல வரலங்க. பொண்ணு பார்க்கறது நடக்கட்டும். இது அருண் அண்ணன் ஏற்பாடு பண்ணது. அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி நான் வேண்டாம் சொல்லிடுறேன். நீ சொல்ற அபிராமிக்கு டோரி கண்ணா என்ன? ஆ, ஆ, டோரி கண்ணா? ஹே, அவ அழகா இருப்பா. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் எஸ்கேப் ஆயிடுறேன். அப்படின்னா பொண்ணு பார்க்க போறீங்க இல்லையா? ஆமா, ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். குட். நீங்க ஏன் இந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுத்தீங்க? அது நான் உங்க வெல்விஷரா இருக்கிறதுனால தான். அதுக்கு நம்ம 2 பேருக்கும் பழக்கம் இல்லையே. இப்ப பழக்கம் ஆயிடலாம். சரி, என் ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சது? அதெல்லாம் கிடைச்சிருச்சு. அபிராமி, அப்படின்னா சரி, வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, சரியா? என்னம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே. நான் என்ன சந்தோஷப்படக்கூடாதா பிரபாகர்? கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணாச்சே, இவ்வளவு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் உற்சாகமாயிட்டால. இந்த பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ. கண்மணி, பாப்பா வா, பால் குடிமா. எங்கம்மா போயிட்ட செல்லம்? கண்மணி, கண்மணி மேல இருக்காளாமா? மேல இல்லையே அவ. எங்க போயிட்டான்னு தெரியலையே. பாப்பா, கண்மணி, அட பால் குடிக்க வாமா. ஆஹா, இதோ அங்க இருக்கா. என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்கறேன். பாட்டி கூப்பிட்டது உன் காதுல கேக்கலையா? இந்தா பாலக்குடி, இந்தா. நானே குடிச்சுக்கிறேன். பாலை முழுசா குடிக்கணும், பிஸ்கட்டையும் சாப்பிடணும், கேட்டுச்சா? காட்டுற பாசத்தை இந்து பறிச்சிருவாமா? நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உன் அம்மா உன்கிட்ட முன்ன மாதிரி பாசம் காட்டுறாங்களா என்ன? இல்ல. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஏமா இன்னும் பால் குடிக்காம இருக்க? ஆறி போயிடுச்சா என்ன? சூடா தானே இருக்கு. மறுபடியும் சூடு பண்ணி தரவா? வேண்டாம். ஏமா வேண்டான்னு சொல்ற? நீங்க ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? சொல்லுமா, உனக்கு என்ன ஆச்சு?
அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. ஐயோ, அப்படின்னு யாரு சொன்னது? எனக்கே தெரியும். அம்மாக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு. இந்த ஆன்ட்டி ரொம்ப வருத்தப்படுறேன் தெரியுமா? நான் வந்ததுக்கு அப்புறம் அம்மா உன் மேல பாசம் காட்டலன்னு நீ என்கிட்ட சொன்னல்ல, அதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அம்மா உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் உன்னோட நினைப்புமா? இல்ல, என்னோட அம்மா இதுக்கு முன்னாடி ரொம்ப பாசம் காட்டினாங்க. டெய்லி எனக்கு கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடி காட்டுவாங்க, எனக்கு சாப்பாடை ஊட்டி விடுவாங்க. ஆனா இப்போலாம் எதுவுமே பண்றது கிடையாது. அம்மா என்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்காங்க. அது இங்க பாரு, இதுக்கு முன்னாடி அம்மாக்கு ஆபீஸ்ல அவ்வளோ வேலை இல்லைல்ல? அதெல்லாம் கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும் அம்மாவுக்கு உங்களை தான் பிடிக்குது. என்ன பிடிக்கல? பாப்பா, உங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. வா. நான் ஆனி ஆன்ட்டியா இருந்தப்போ உன் மேல இருந்த பாசம் எல்லாம் இந்து ஆன்ட்டிக்கும் இருக்குமா? நீதான் என்ன பார்க்கவும் வர மாட்டேங்கிற, பேசவும் மாட்டேங்கிற. பக்கத்து வீட்டுல இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லையே. நீ அங்க வந்து என்கிட்ட எவ்வளோ பேசுவ. அவளு பழம் நொறுக்கியது இந்த மாதிரிலாம் நான் அடிக்கடி உனக்கு செஞ்சு தருவேன்ல. இப்பெல்லாம் நீ ஏதாவது வேணும்னு என்கிட்ட கேக்குறதே இல்ல. பக்கத்துல கூட வரமாட்டேங்கிறல்ல. ரோசி பாட்டி தான் என்னை இப்பவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. வேற யாருக்கும் என்ன பிடிக்கல. இங்க பாரு, அழாதம்மா. கண்மணிக்கு இங்க எல்லாரும் இருக்காங்க. அம்மா இருக்காங்க, ஆன்ட்டி இருக்க, அருண் அங்கிள் இருக்காரு. நாங்க எல்லாரும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் தெரியுமா? கண்மணி பால் குடிச்சாலா, சாப்பிட்டாலா, குளிச்சாலா, ஆளையே காணுமே, எங்க போனா குழந்தைன்னு இதெல்லாம் அம்மா எப்பவும் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அது உனக்கு தெரியலம்மா. பாரு, கண்மணிய படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கணும்னு என்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்காங்க தெரியுமா? இது எல்லாத்தையும் நீங்க சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்டி. இல்ல, காட் ப்ராமிஸ். அம்மாக்கு நேரம் இல்லம்மா, அதனாலதான் அம்மா உன் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையா சொல்றேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் நம்ம வீட்ல அபி ஆண்டிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுல்ல, நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பல்ல. ஒரு அம்மாவோட பாசம் எவ்வளவு முக்கியமானதுன்னு இந்த ஆண்டிக்கு நல்லா தெரியும். என் அம்மா பக்கத்துல இல்லாம தான் நானும் வளர்ந்தேன். நான் உன் வயசுல இருக்கும்போது நான் எவ்வளவு அழுதுருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு வழியா இப்பதான் என்னோட அம்மா எனக்கு அம்மாவா கிடைச்சிருக்காங்க.
பாப்பா அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு என்ன பிடிக்காமவே போயிடுச்சு. இல்லம்மா, பாரு நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? அம்மா இந்து ஆண்டி மேல வச்சிருக்க பாசத்தை விட உன் மேல அதிகம் வச்சிருக்காங்க. நிஜமாமா, உன்ன மாதிரி இருக்க ஒரு தங்கம் தான் இந்த ஆன்ட்டிக்கோ பிறந்திருந்தான்னு உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரியே தாமா எனக்கு ஒரு அழகான பொண்ணு, என்னோட பொண்ணு அம்மு. உங்களோட அம்மு எங்க போயிட்டா? தெரியல, என் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதும்மா. ஆன்ட்டி நீங்க அழுவாதீங்க சரியா? உங்களோட பொண்ணு தானே உங்க அம்மு. உங்க அம்முவை நான் கூட்டிட்டு வரேன் ஆன்ட்டி. பாப்பா ஹலோ. ஆஹா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கதை பேசுறீங்களா? இதுல யார் யாரு கதை சொல்றது? கண்மணி ஆன்ட்டிக்கு சொல்றீங்களா, ஆன்ட்டி கண்மணிக்கா? இங்க வாங்க. அங்கிளுக்கு உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. கண்மணி ஏன் என்னை பார்க்கவே வர மாட்டேங்கிற? என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லணும், சரியா? கண்மணி இன்னைக்கு நம்ம கூடயே தூங்கட்டும். அம்மா சத்தம் போடுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அது போட்டும். கண்மணிக்கு இங்க இங்க கூட படுக்க இஷ்டம் தானே? கண்மணி எங்கம்மா இருக்க? அம்மா கூப்பிடுறாங்க. பாப்பா, கண்மணி இங்கதான் தான் இருக்கா. கண்மணி இன்னைக்கு இங்க கூட தான் தூங்க போறா. நீங்க போய் தூங்குங்க. சரி அருண். அம்மாக்கு குட் நைட் சொல்லு. சொல்லு கண்மணி, சொல்லு. குட் நைட் மா. குட் நைட் கண்மணி. இந்து, பாப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பாத்துக்கிறேம்மா. இங்க வா. இங்க பாரு, நான் சொன்னது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. உன் அம்மாக்கு யார் மேல பாசம் அதிகம்? என்ன இன்னைக்கு ரொம்ப சஸ்பென்ஸா பேசுறீங்க? ஒன்னும் இல்ல, இது எங்க ரெண்டு பேருக்கும் இருக்க சீக்ரெட். ஓ அப்படியா? ரெண்டு பேர் ரகசியமா பேசுறாங்களாம். ரெண்டும் நர்சரி குழந்தைங்க. ஒன்னு எல்கேஜி, இன்னொன்னு யூகேஜி. அத சொல்ற பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். வா பாப்பா, நம்ம தூங்கலாம். வா. படு.
சொல்லுங்க, ஸ்கூல்லாம் எப்படி போகுது? ஆ? உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அம்மாவும் ஆராதியும். ம்? ஆஹா. சண்டை போடுற பசங்க யாராவது இருக்காங்களா என்ன? ஹரிநாராயண. ஆஹா. அப்படியா? உன்கிட்டயும் சண்டைக்கு வருவானா? இல்ல. ஆ. இனி ஏதாவது பிரச்சனை பண்ணா சொல்லு. அங்கிள் உனக்காக ஸ்கூலுக்கு வரேன். ஆ? கண்மணிய டான்ஸ்லயும் மியூசிக் கிளாஸ்லயும் சேர்க்கணும். ஸ்கூல்லயே சொல்லி தருவாங்க. இல்ல, அது மட்டும் போதாது. கிளாசிக்கலும் சொல்லி கொடுக்கணும். நான் டிராயிங்கும் கத்துக்கணும். கத்துக்கலாமே. ஆ? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? தூங்க வேணா? காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல. ஆ, உத்தரவு தாயே, இப்ப தூங்கிடலாம். கண்மணிக்கு கிளாசிக்கல் கத்துக்க ஆசை தானே? இதோ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, எங்க? மீண்டும் உத்தரவு. மீதிய நாளைக்கு பேசிக்கலாம். என்ன, தூங்கலாம். இந்து, என்னாச்சு? ஏன் தூங்காம இருக்க? இந்து, நம்மளோட அம்மு நம்ம கூட இப்படிதானே படுத்து தூங்கிட்டு இருந்தா? அது ஞாபகம் வந்துருச்சு. கண்மணியை நான் கட்டி பிடிச்சப்போ எப்பவுமே கிடைக்காத நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்குங்க. நம்மளோட குழந்தைய, நம்மளோட அம்மாவை கட்டி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.